Taste the Daily. சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியை நிர்வகித்து வரும் அறக்கட்டளை நிர்வாகிகளை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்ப்பாக்கம் பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை அரசு உதவியோடு இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் சுமார் 3000க்கும் அதிகமான மாணவர்கள் பயிலும் நிலையில் கல்லூரியில் கழிப்பட வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சாதி குறித்து பேசி கேவலப்படுத்துவதாகவும் கைதிகள் போல் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். பேராசிரியர்கள் பாடம் நடத்துவதை தவிர தங்களை கட்டுப்படுத்தும் பணியை மட்டும் செய்வதாகவும் அவர்கள் கூறினர். இப்படி முழுக்க மாணவர்களின் நலனுக்கு எதிராக செயல்படும் பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகத்தை மாற்றிவிட்டு தமிழக அரசே நேரடியாக கல்லூரியை நிர்வகிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். முதல் கோரிக்கையே பாத்தீங்கன்னா பச்சையப்பன் கல்லூரி எல்லாத்தையுமே 6 கல்லூரிகளையும் அரசே வழி நடத்தணும் சார். அரசே ஏற்றுக்கொண்டு அரசே வழி நடத்த வேண்டும் சார். இது அரசு உதவி பெறும் கல்லூரியாக தான் இருக்குது சார். எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு நிர்வாகமும் தேவையில்லை. எந்த ஒரு அறக்கட்டளையும் எங்களுக்கு தேவையில்லை சார். எங்களுக்கு அறக்கட்டளையே வேணாம். எங்களுக்கு அந்த செயலர் போஸ்டிங்கு, பொருளாளர் போஸ்டிங்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஜட்ஜுன்னு வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் தான் வச்சாங்க. எங்களுக்கு அந்த பதவி எதுவுமே எங்களுக்கு வேணாம். முழுக்க எங்களுக்கு கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும் சார். நிறைய ஆசிரியர்கள் சார் பாதுகாப்பு தொலை பண்ணியிருக்காங்க சார். அது கேட்ட ஆசிரியர்கள் கூட எதிர்த்து கேட்டால் கூட நீங்களும் தப்பான வழியில் பேசுறீங்க, நீங்களும் ஒரு மாதிரி இருக்கீங்க அது சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதை சொல்லிட்டு பணி நீக்கம் செய்கிறாங்க. அதுலேருந்து மாணவர்கள் நாங்கள் கேட்டால் கூட எங்களும் என்ன செய்கிறாங்க சார். ரெண்டே போஸ்டிங் வச்சுன்னு ஒரு காலேஜ் ஆட்டு படிக்கிறாங்க சார். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள டாஸ்மாக் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. விருகம்பாக்கம் பகுதிக்குட்பட்ட 138வது வார்டு ஜாபர்கான்பேட்டையில் வெங்கட்ராமன் சாலை பச்சையப்பன் தெருவில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் மதுக்கடையை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி பகுதி வாழ் பொதுமக்களும் அதிமுக நிர்வாகிகளும் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை VN ரவி தலைமையில் பேரணியாக சென்று மாம்பலம் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதை பற்றி சிறிதும் பொருட்படுத்தாமல் தீய சக்தி திமுக அரசு மதுக்கடைகளை திறந்து வருவதாக குற்றம் சாட்டினர். Taste the Daily.